ஹாய் கைஸ். இன்றைக்கி நான் என்ன பேசுகிறேன்னா, குளோபல் சமூத் பொலிட்டியில் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 44 கண்ட்ரி, 50 ஷிப்பு, 1000க்கும் மேலான மக்கள் காசாவை நோக்கி போகிறாங்க. எதற்காக போகிறாங்கன்னா, அங்கே நடக்கிற இஸ்ரேல் இராணுவம் காசா மீது நடக்கிற அநியாயம் தடுக்க, அங்கே முதல் உதவி பண்ணுறதுக்கு ஃபுட்டு, அதாவது சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த 50 ஷிப்பு, 44 கண்ட்ரி, 1000க்கும் மேலான பீப்புள்ஸ் எல்லாமே போகிறாங்க. அங்கே வந்து ஆல்மோஸ்ட் அங்கே போயிட்டாங்க. 350 மைல்ஸு தூரம் தான் இருக்காங்க. உள்ளே போக முடியல. ஏன்னா இஸ்ரேல் இராணுவம் அவர்களை தடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ட்ரோன் வழியாக அவர்களை தாக்குகிறார்கள். இதற்கு நாம் எல்லாரும் குரல் கொடுக்க வேண்டும். அதை இஸ்ரேல் இராணுவம் மீது எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த மாதிரி அநியாயம் நடக்கக்கூடாது, எங்கேயும் நடக்கக்கூடாது. காசாவில் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன குழந்தைகள், லேடிஸுங்க எல்லாரையும் கொல்றாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணிட்டாங்க, ஃபுட்டு கட் பண்ணிட்டாங்க, எல்லாம் தண்ணி, வாட்டர் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. பசியால் தவிக்கிறாங்க மக்கள். அதனால் இந்த 44 கண்ட்ரியும் ஒரு குளோபல் சமூத் பொலிட்டியில் ஒரு இது பண்ணி 50 ஷிப்பு, 1000க்கும் மேலான மக்கள் அங்கே ஃபுட்டு, முதல் உதவி எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதற்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், பகிருங்க. அங்கே போய் எல்லாமே சேரணும்.